Good morning students. Propagation of errors la next நாம் பார்க்க போறது error in the difference of two quantities. அதாவது இரு அளவுகளின் வேறுபாடினால் உருவாகும் பிழைகள். Let del A and del B be the absolute errors. அதாவது del A and del B ரெண்டுமே தனி பிழைகள். ஓகேவா? In the two quantities A and B respectively. Measured value of A which is equal to A plus or minus del A. நாம் measure பண்ண values A which is equal to the A true value plus or minus del A absolute errors அதாவது தனிப்பிழை. Okay. Measured value of B இது இன்னொரு quantity. Total two quantities. ஓகேவா? A and B. ஓகேவா? இப்போ measured value of B which is equal to B plus or minus del B. இப்போ நாம் measure பண்ண values B equal to B true value plus or minus absolute errors. ஓகேவா? ஸோ இந்த டூ குவான்டிட்டிஸ்லையுமே எரர்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ இந்த டூ குவான்டிட்டிஸ் என்ன பண்ண போகிறோம்? டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். Z which is equal to A minus B. Z which is equal to A என்னது? A plus or minus del A minus B. B plus or minus del B. இப்போ இந்த டூ குவான்டிட்டிஸ்லையுமே எரர்ஸ் இருக்கு. அப்போ எரர்ஸ் உள்ள அந்த டூ குவான்டிட்டிஸையும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் போது அந்த டோட்டல் என்ன இருக்கும்? எரர்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ Z என்ன பண்ணலாம்? அதில் இருக்கிற எரர்ஸ் பார்த்தீங்கன்னா del Z. The error del Z in Z is then given by Z plus or minus del Z which is equal to இது அப்படியே இங்கே போட்டுக்கோங்க A plus or minus del A minus B plus or minus del B. Then இந்த ஸ்டெப் அப்படி போட்டுக்கோங்க A plus or minus del A இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிட்டு மல்டிபிள் பண்ணுறீங்க. அப்போ மைனஸ் B மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் எப்படி மாறும்? மைனஸ் ஆர் ப்ளஸ்னு மாறும். ஓகேவா? இப்போ மைனஸ் பி மைனஸ் ஆர் ப்ளஸ் டெல் பி. ஓகே, அடுத்த ஸ்டெப் பாருங்கள். அடுத்த ஸ்டெப் எப்படி போடலாம்? ஏ மைனஸ் பி தனியாக எடுத்துக்கிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ மைனஸ் ஆர் ப்ளஸ் டெல் பி இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். Z plus or minus del Z which is equal to A minus B plus or minus del A minus or plus del B. நமக்கு தெரியும் A minus B which is equal to Z. அப்போ A minus B என்ன போடலாம்? Zன்னு போடலாம். Z plus or minus del Z equal to Z plus or minus del A minus or plus del B. ஸோ இந்த ஸ்டெப்பை எப்படி எழுதலாம்னா Z plus or minus del Z அப்படி போட்டுக்கோங்க which is equal to Z இங்கே பாருங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் ஆர் ப்ளஸ். ஸோ இது எப்படி எழுதுனா நான் இதை அப்படியே பொதுவாக எடுத்துக்கிறேன். இந்த ப்ளஸ் ஆர் மைனஸையும் மைனஸ் ஆர் ப்ளஸையும் நான் ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்ட்டு பொதுவாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ Z ப்ளஸ் ஆர் மைனஸ் ரிமைன்ஸ் இருக்கும் டெல் ஏ ப்ளஸ் டெல் பி. ஓகே, அப்போ அந்த Z கேன்சல் பண்ணுங்கள். ப்ளஸ் ஆர் மைனஸ் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ரிமைன்ஸ் டெல் Z which is equal to del A plus del B. ஓகேவா? ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ the difference of the two quantities அதோட மேக்ஸிமம் பாசிபிள் எரர்ஸ் அதோட மேக்ஸிமம் எரர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி அப்சல்யூட் எரர் இன் தி இண்டிவிஜுவல் குவான்டிட்டிக்கு del Z எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மெத்தட்ஸ் வச்சும் எக்ஸாம்பிள் சம்ஸ் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் 1.6 என்ன கேட்டிருக்காங்க? the temperatures of two bodies measured by a thermometer at T1 which is equal to 20 plus or minus இங்கே மைனஸ் போட்டு மாட்டாங்க, போட்டுக்கோங்க புக்ஸில் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5 டிகிரி செல்சியஸ். இதில் 20ங்கிறது ட்ரூ வேல்யூ, ப்ளஸ் ஆர் மைனஸ் இது அப்சல்யூட் எரர்ஸ். ஓகேவா? T2 which is equal to 50 plus or minus 0.5 டிகிரி செல்சியஸ். இந்த 0.5 என்னது? அப்சல்யூட் எரர், இது ட்ரூ வேல்யூ. ஓகே, என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? கால்குலேட் தி டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அண்ட் த எரர்ஸ். அப்போ அந்த ரெண்டுக்குள்ள டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸு அண்ட் அதில் இருக்கிற எரர்ஸ் வந்துட்டு அவங்க கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ T1 which is equal என்னது? இப்போ இங்கே டூ பாடிஸ் இருக்குது. அப்போ அந்த டூ பாடிஸில் இருக்கிற அந்த டெம்பரேச்சரை
எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்க? தெர்மோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ T1 which is equal to 20 plus or minus 0.5 degree Celsius, T2 which is equal to 50 plus or minus 0.5 degree Celsius. இப்போ இதுக்கு ரெண்டுக்கு உள்ள டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ T which is equal to T2 minus T1 this ஃபார்முலா. அப்போ T2 என்னது? 50 plus or minus 0.5 minus T1 இங்கே போட்டிருக்கு. T1 20 plus or minus 0.5 degree Celsius. அப்போ 50 மைனஸ் என்ன ஃபார்முலா நம்மளோட போட்டிருப்போம்ல. ஸோ இந்த ஸ்டெப் படி அதாவது Z plus or minus del Z which is equal to A minus B plus or minus del A minus or plus del B போட்டோம்ல. ஸோ இந்த மாதிரி அந்த மெத்தட் படி நான் போடுறோம் இங்கே. ஓகேவா? 50 minus 20 plus or minus பொது எடுத்து போட்டு 0.5 plus 0.5 degree Celsius. ஓகேவா? then T which is equal to 50 minus 20 30 plus or minus 0.5 plus 0.5 1 degree Celsius. அதாவது டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 30. ஓகேவா? டைரெக்டாகவே போட்டுடலாம். அதாவது 50 மைனஸ் 20 30. அப்போ அதுக்கு உள்ள எரர்ஸ் பார்த்தீங்கன்னா 1. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது டெம்பரேச்சர் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 30 அதாவது 29 to 31 வரைக்கும் டெம்பரேச்சர் இருக்கும். ஓகேவா? இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 29 to 31 இது 2. ஓகே 29 to 31 வரைக்கும் டெம்பரேச்சர் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி போட்டுருங்க. அதாவது 30 plus 1 equal to 31, 30 minus 1 equal to 29. அதான் இங்கே 30 plus or minus 1 degree Celsius. இப்போ 30ங்கிறது அது ட்ரூ வேல்யூ டிஃப்ரென்ஸு, ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ங்கிறது எரர்ஸ், அப்சல்யூட் எரர்ஸ். ஓகேவா? நம்ம முன்னாடி பார்த்துருப்போம்ல, அதுவும் இதே மாதிரி தான். எக்ஸாம்பிள் சம் 1.5. இங்கே 250 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 ஓம் இருக்குது. இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸு 245 to 255 இருக்கும். ஓகேவா? 250 ப்ளஸ் 5 250 மைனஸ் 5. ஓகேவா? 250 ப்ளஸ் 5 255, 250 மைனஸ் 5 245. இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க, 2 மார்க்ஸ் கேட்பாங்க. ஓகேப்பா, தேங்க்யூ.